மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் மல்லி நடக்கிறது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியவே தெரிய ஆரம்பிச்சது. அதாவது நடிக்கிறத விட அதிகமாக நடித்தா என்ன இவங்க அதிகமாக நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரும். அதே மாதிரி தான் இங்கே ராஜேஸ்வரிக்கும் சந்தேகம் வந்திருக்கு. ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும் விஜய் எந்த ஒரு காரணத்திலையும் எப்படியாப்பட்ட விஷயம் நடந்தாலையும் இந்த மல்லியை மட்டும் விடவே மாட்டான் அப்படின்றது ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இவன் மல்லி கூட சண்டை போடுற மாதிரி நடிக்கிறான் அப்படின்றத ராஜேஸ்வரி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா, அது எப்படி நான் இருக்கிறபோது மட்டும் சண்டை போடுற மாதிரி இருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த சவுண்டும் வர்றதில்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, பிரிகிறாங்க அப்படின்னா நான் நம்பவே தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி நினச்சிட்ருக்காங்க. ராஜியாலவே நம்ப முடியல. ஆனால் மல்லியும் விஜயும் நடிக்கிறத கதிரேசன் நம்பிட்டுருக்காரு. இப்போதைக்கு கதிரேசனும் நிஷா ரேணுகா நம்பினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்களா, இல்லை ராஜி ரேணுகா கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறது மல்லிக்கும் விஜய்க்கும் தெரியுமா தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இவங்க நடிக்கிறத பார்த்து ராஜி நம்பவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நடிக்கிறீங்களோ நடிங்க, நானும் நம்புகிற மாதிரி இருக்கேன். ஆனால் நீங்கள் யார், நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் இருக்காங்க. ராஜேஸ்வரி அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் என்ன ஆனாலும் மல்லி விட்டு கொடுக்கவே மாட்டான். அவன் இப்போ பண்ணுறான்னா அது ஏதோ நடிப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீ வேணால் ஒரு ஐடியா பண்ணு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீ விஜய்கிட்ட ரொமான்டிக்காக மூவ் பண்ணு, கிட்ட போ. அப்போ அவன் அதை அக்செப்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ணான்னா அவன் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம். அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான், மல்லியை பிரிய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே அவன் அப்ரோச் பண்ணாமல் அது விலகி போனான்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அவனுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம ராஜேஸ்வரி ரேணுகா கிட்ட. ரேணுகாவும் அந்த ஸ்டெப்பை எடுத்தாங்க. பால் கொடுத்துட்டு நமக்கு கல்யாணம் ஆகிறத ஃபஸ்ட் நைட் நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொமான்டிக்காக பேசி, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு இப்போ தான் என்னோடய அருமை புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொமான்டிக்காக பேசி கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் விஜய் ஏதோ எனக்கு மீட்டிங் இருக்குது, வேலை இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிவிட்டு விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எஸ்கேப் ஆகிட்டார். இதிலிருந்து ரேணுகாவுக்கு புரிஞ்சிருக்கும் ரேணுகாவுக்கும். என்னென்னா, ராஜு சொன்ன மாதிரி இவர் நம்மக்கிட்ட தப்பிக்க தான் பார்க்குறாரு. அப்போ ஏதோ அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா, எதுக்காக இப்படி பண்ணுறாரு, அப்படியே உண்மை தெரிஞ்சாலே நம்ம மேலே கோபம் தானே படணும், எதுக்காக மல்லியை விட்டு பிரிகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு புரியவே இல்லை. இந்த விஷயத்த ராஜிக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தால் என் மேலே கோபம் தானே படணும், அட்லீஸ்ட் என் மேலே வெறுப்பாவது காட்டணும், அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ராஜுக்குமே பதில் சரியில்லை. ஏன்னா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் விஜயோட இது. பட் இவங்களுக்கு அது தெரியாதில்ல, இவன் எதுக்காக இப்படி நடிக்கிறான். உண்மை தெரிஞ்சிருந்தால் அதோட கோபத்தை தான் வெளியே காட்டியிருக்கணும். ஆனால் விஜய் கோபத்தை வெளியவே காட்டல. அதுக்கு பதிலாக இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே ரேணுகாவுக்கு டவுட் வந்துடுச்சு. அப்போ விஜய் நடிக்கிறாரா நம்ம கிட்ட, அப்போ இவருக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு மல்லி கூட ஸ்டே பண்ணுறாங்க அந்த வீட்டில் ராஜும் இருக்கா அப்படின்றது தெரியாமல் விஜய் இருக்காரா, இல்லை தெரிஞ்சே தான் பண்ணுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ராஜுக்கு ஆல்ரெடியே டவுட்டு விஜய் மேலே. இன்னும் இருக்க விஜய் அங்கேயே இருக்கார், மல்லி கூடயே சேர்ந்துருக்காரு. நைட்டில் மேலே மாடி மேலே படுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ராஜு நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரேணுகாவுக்கு பயம் வந்துருச்சு. உடனே ரேணுகா ரகுவை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்படி விஜய் மல்லி கூட ரொமான்ஸ் பண்ணிவிட்டு மல்லியோட சேர்ந்து பேசிட்டு ஒன்றா தான் இருக்கார். ஆனால் எங்ககிட்ட இப்படி சொல்லியிருக்காரு, மல்லி நான் விட்டு பிரிய போகிறேன், இதுக்கப்புறம் நான் ரேணுகா கூட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி கதிரேசன்கிட்டையும் என்கிட்டையும் சொன்னார் அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்லிட்டுருக்கா. ரகுக்கு டக்குன்னு புரிஞ்சிடுச்சு. அப்போ நீ ரேணுகா இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, எவ்வளோ பெரிய பிளானை போட முடியுமோ போட்டு அங்கேருந்து எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி பிளானை போடுறாங்க ரகுவும் சுடரும். இப்போது சுடர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா,
நான் ஒரு பிளானை போடுறேன், அதிலேருந்து நம்ம வந்து பெருசாக ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பிளான் போடுவாங்க அப்படின்றத தவிர்த்து எதுக்காக பிளான் போடுவாங்க அப்படின்னா சொத்தோ இல்லை பணமோ நகையோ ஏதாவது ஒன்று அங்கேருந்து வந்து அதிகமாக நமக்கு தேவையானது அளவுக்கு அதிகமாக வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடணும். கதிரேசன் கிட்ட இல்லாத பணமே இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ இதுதான் சான்ஸு, நம்ம எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஏன்னா விஜய்க்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. அவன் ஏதோ பண்ணுறதுக்காக தான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கான், நடிச்சிட்ருக்கான் நம்மக்கிட்ட. ஸோ வந்து அதனால் வந்து நம்ம ஏதாவது வந்து பிளானை போட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து ஏதாவது வந்து எவிடன்ஸ் கிடைக்குமா, இதை வச்சு தான் வந்து கதிரேசனுக்கு நிரூபிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை ஏதாவது அடிக்கும் போதோ இல்லை இவங்க பிளான் பண்ணும்போது கதிரேசன்கிட்டயே வந்து கையும் களமாக வசமாக மாட்டிக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது தான். ஆனால் இப்போதைக்கு கதிரேசன் நம்புகிற வரைக்குமே வந்து வேறு யார் சொன்னாலும் வந்து கதிரேசன் வந்து ஏற்றுக்க போகிறது கிடையாது. கதிரேசனே பார்த்து இல்லை எவிடன்ஸாக வந்து ஏதாவது கிடச்சா ரேணுகாவே வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் உண்டு. ரேணுகா போயிட்டு சொல்ல போகிறாங்களா, நான் ரேணுகா இல்லை சுடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு எப்படி தான் பணத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஆதாரமாக ஏதாவது விஜய்க்கு கிடைக்கணும். விஜய் வந்து அதை வந்து கதிரேசனுக்கு சொல்லுவார். இது மூலமாக தான் வந்து இப்படியெல்லாம் உண்மை வந்து தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்குள்ளே இவங்க பணத்தை ஏதாவது அடிச்சிருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.